நேற்று இரவு ஒருவருடன் 1 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் ஒரு பெருமாள் பக்தர். அது எப்படி நான் தெரிந்து கொண்டேன் என்றால், நெற்றில் அந்த செந்தூரத்தை மிக நீளமாக பட்டையாக வைத்திருப்பார். நான் பார்த்த நாளிலிருந்து அவர் அப்படித்தான் அவர் அதை வைத்து கொள்வார். அவர் ஒற்றை புள்ளியில் எப்பொழுதுமே இருக்கிறார். பெருமாள் தான் எல்லாம், அனைத்துமே அவருக்கு பெருமாள் தான். காலையில் 4 மணிக்கு எழுந்து விடுகிறார். அவர் சொல்வது தான், 4 மணிக்கு எழுந்து அவர் வெற்றி நகரில் இருக்கிறார். அங்கிருந்து திருவிக்கா நகர் வந்து, திருவிக்கா நகரில் இருந்து அந்த அகரம் தாண்டி போனால் ஒரு சுந்தர பெருமாள் கோயில் ஒன்று இருக்கிறது. அவர் போகும் நேரத்தில் அது மூடிதான் இருக்கும். இருந்தாலும் அவர் வெளியில் இருந்து அதை தரிசித்துவிட்டு அங்கிருந்து தான் தோன்றி அம்மன் அந்த கோயிலுக்கு சென்று அதையும் வழிபட்டு விட்டு வரும்பொழுது ஒரு டீ அதை குடித்துவிட்டு வீட்டுக்கு போவது வழக்கம். அப்படி அவருக்கு போகும்போது நேரம் காலை 6 மணி ஆகிவிடும். என்று 4 6 மணி வரை 2 மணி நேரம் அவர் ஏதாவது மந்திரம் சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோ எனக்கு தெரியவில்லை. அவருடைய வயது நேற்று தான் சொன்னார் 80 என்று. குடும்பம் இருக்கிறது, மகன் இருக்கிறார்கள். அவர் அந்த திருவிக்கா நகரில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு மைதானத்தில் அந்த இருக்கையில் அவர் அமர்ந்திருப்பார். அப்படித்தான் அவருடன் அமர்ந்து 1 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். கையில் மொபைல் வைத்திருந்தார். எதற்கென்றால், யாராவது கூப்பிட்டால் அவர் பேசுவார். அவராக யாரும் அழைத்து பேச மாட்டார். மற்றபடி அவருக்கு இந்த கூகுள், விக்கிபீடியா மற்ற எதுவுமே, அவருக்கு உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு முறை அவரிடம் கேட்டேன், விஷ்ணு என்று சொல்கிறார்களே யார் அவர் என்று கேட்டேன். எனக்கு தெரியாதுன்னே சொல்லிட்டார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பெருமாள் கோயிலும் தான் தோன்றியம்மன் கோயிலும் குடும்பம், இதுதான். மற்றபடி அவருக்கு எதுவுமே தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. சில விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறார். இருந்தாலும் அதை பற்றி பேசுவதற்கு அவர் தயாரில்லை. நான் எத்தனையோ விஷயங்களை சொன்னேன். கடவுள் பற்றி சொன்னேன், உலகத்தை பற்றி சொன்னேன், நட்சத்திரங்களை பற்றி சொன்னேன், சூரியன், சந்திரன் எல்லாவற்றையும் சொன்னேன். அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டாரே தவிர அவரால் பதில் சொல்வதற்கு அவருக்கு எதுவும் தெரிந்து வைத்திருக்கவில்லை. காரணம், அவர்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லை. இப்படிப்பறிவு இல்லாததனால் அவர்களுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை ரொம்ப பிரமாதமாக அவர்களுக்கு இருக்கிறது. இது அவருடன் பேசி நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான். அவருடன் படம் எடுத்துக்கொள்ளவில்லை, படமும் அவரை கேட்கவில்லை, நானும் கேட்கவில்லை. இது நேற்று இரவு அவர் 1 மணி நேரம் பேசினால் 6 7 வரைக்கும் மேலே 7:30 கூட ஆயிட்டது. அவ்வளோ நேரம் பேசிட்டு அதுக்கு பிறகு தான் என்னுடைய நடைப்பயிற்சியை முடித்து வீட்டிற்கு 8:30 மணிக்கு வந்து சேர்ந்தேன் இரவு. அந்த அளவிற்கு அவருடன் நான் பேசி கொண்டிருந்தேன். இப்படி ஒன்றும் தெரியாதவர்களாக பலர் வாழ்க்கையில் நடத்தி வருகிறார்கள் என்பது எனக்கு வியப்பில்லை. பலருக்கு வியப்பாக இருக்கலாம், வியப்பில்லை. ஏனென்றால் அறியாமைதான். அறியாமை இந்த திரை போல மூடும் பொழுது அதிலிருந்து விலக்கியவர்களுக்கு வெளிச்சத்தை பார்க்க விருப்பம் இருக்காது. ஏனென்றால் இவர்களுக்கு இந்த குதிரைக்கு கடிவாளம் போடுவார்கள் அல்லவா, அது போல ஒரே பாதை, ஒரே சிந்தனை தான். இப்படியும் சிலர் இருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுவே